ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் ஒரு vlog போட்டிருக்கிறார். சீக்கிரமா ஷார்ட் போட்டு ஒரு வீடியோ போடுவோம், அப்பதான் இன்கமுக்கு ரெடி பண்ணுமா இல்லையா அப்படிங்கும்போது தினமும் ஒரு vlog வந்து பாத்தீங்கன்னா அவர் ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா. அதுல பல vlog நம்ம பார்க்கிறோம், சில vlog நம்ம விட்டுறோம். பிகாஸ் அவர் நாட்டு மக்களோட கொஞ்சம் கலந்து உரையாடிட்டு இருக்காரு, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா சில விஷயங்கள் உலக சபையில சில விஷயங்கள் வந்து பேசும்போது நம்ம அதை கவர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அவசர அவசரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog பண்ணலாம் அப்படிங்கிற போட்டுக்கிறாரு. இதுல கேள்வி என்ன தெரியுங்களா? உண்மையான கேள்வி, லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் உக்ரைனுக்கு இருந்தா மட்டும்தான் நெகோசியேஷன், அதாவது அமைதிக்கான ஒரு முக்கியமான சாவிங்கிறது லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டிஸ் உக்ரைனுக்கு இருக்கணும். அதுதான் இங்க கேள்வியா இருக்கு. இருக்கா? உக்ரைனுக்கு லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி வேணும். எந்த அளவுக்கு லாங் ரேஞ்சா இருக்கோ அந்த அளவுக்கு ரஷ்யா ரெடியா இருப்பாங்க இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு. யூரோப்பியன் யூனியனே அதை பத்தி பேசுங்க, அமெரிக்கன்ஸ் அதை பத்தி பேசுங்க. உங்களுக்கு புரியுதா? லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் அது கூட பேசிக்கிற இல்ல ஹைலைட்டான ஒரு விஷயங்கள் எங்க கிட்ட இருக்கா அப்படிங்கறதான் கேள்வி. தயவு செஞ்சு அதை கொடுங்க, அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்காரு. இதுல எல்லாரும் எதுக்கு ஹைலைட் பண்றாங்க அப்படின்னா அண்ணன் நடுக்கங்கள். அதாவது கேமரா வந்து பாத்தீங்கன்னா அப்படி சேர்க்காது, அப்படியே கிடுகிடுகிடுகிடுகிடுகிடுகிடுன்ட்டு. அதாவது புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்காரும் போது கை நடுங்குது, வாய் நடுங்குது, கால் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட், கனமான போன், உக்ரைன் அதிபர் யூஸ் பண்ணுவார் இல்லையா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கனமான ஒரு போன் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு பேசிக்கிறாரு. அதனால பயங்கரமா சிவரிங் ஆயிருக்கு. இப்ப அது பேசுபொருளா இருக்கு. அது வந்து டிஃப்யூசர் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கலாம் சொல்றாங்க. எமர்ஜென்சி அவசர அவசரமா போகும்போது ஒரு வீடியோ போட்டு போலாம் அப்படிங்கிற பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சா என்ன ஏதுங்க தெரியல. பட் அண்ணன் சேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா எர்த்துக்குவாக் வந்துருச்சா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணங்கள் சிலருக்கு இருந்திருக்கு. பட் ஆனா இல்ல, ரஷ்யா தாக்குதல் பண்ணி சில ஏரியாக்களை எர்த்துக்குவாக் வருது இல்லையா, சோ அது போல வந்துருச்சா அப்படிங்கிறது போல கேள்விகள். ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள நடத்திட்டு இருந்தாங்க. கீவோட பவர் பிளான்ட்ல ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, செர்னிஹிவ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா CPH-5 உக்ரைனோட கேபிட்டலான கீவ். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பவர் ஸ்டேஷன். அந்த பவர் ஸ்டேஷன் மெட்ரோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா. ஸோ நார்மலா தாக்குதல் நடக்குது, ஏர் ரைட்ஸ் ஏர் அடிச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மெட்ரோக்கு போவாங்க. மெட்ரோக்கு போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் அடிச்சாங்கன்னா என்ன ஆகும், பவர் இருக்காது. அந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து தான் ஹீட்டிங் சர்வீஸ், இந்த குளிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகிறதுக்கும் மக்கள் வாமா வச்சுக்கிறதுக்கு அந்த ஹீட்டருக்கும் கரண்ட்டும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டேஷன், பவர் ஸ்டேஷன். அது மேல அடிச்சு விட்டாங்க ரஷ்யா. பயங்கரமான தாக்குதல்கள், கீவ் உக்ரைனோட கேபிட்டல் அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் செர்னிஹிவ்ல பவரேல 2 நாளா தொடர்ந்து அங்க கரண்ட்டை ரெடி பண்ணவே கூடாது, நீங்க இங்களா கரண்டே வேண்டாம், எதுக்கு உனக்கு கரண்ட் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புல இருந்து செர்னிஹிவ் பகுதியை கட்டங்கட்டே அடிக்கிறாங்க. இந்த கீவ்ல இருந்து எட்டுவரியா நீ இப்போ பக்கத்துல இருக்குதுன்றனால கீவுக்கும் போடுறேன், கீவுக்கு எதுக்கு பவர் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பார்த்தா இந்த இடத்த சேஃபா வச்சுக்கணுன்றதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாளா கரண்டே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சைடு தாக்குதல் வீரியமா நடக்குது, அது மட்டும் உக்ரைன் அனுப்பி விட்டுருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் உக்ரைன் அனுப்பிச்சுட்ருக்காங்க. ரெகுலரா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். இல்ல பலது இருக்கும். இதுல என்னன்னா ட்ரோன்கள், மிசைல்கள் கம்பைன்டான ஸ்ட்ரைக் வந்து பண்ணா உக்ரைன் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாவுக்குள்ள. ஆனா பெருசா எந்த ஒரு எஃபெக்டே இல்லை. ஏன்னா உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் சொல்ல, இல்லைன்னா என்னத்துக்கு மீடியாக்கள் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பண்ண போஸ்ட்ல நம்மளுக்கு கிடைச்சிடும், இந்த மாதிரி வெடிச்சுது, அந்த மாதிரி பறந்தது அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆயில் டிப்போ ஏதோ ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு காட்டுவாங்க. ஏதாவது ஒரு இந்த வேர் ஹவுஸ்ல அடிச்சிட்டோம், அதாவது ஆயுத கிடங்கு காலி அப்படிங்கிற போல ஏதாவது கேட்க முடியுது. ஆயில் டிப்போ காலி, கேஸ் ஸ்டோரேஜ் காலி அப்படிங்கிறதான் காட்டுறாங்களே தவிர, ஏன்னா அது தவிர அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற எந்த இடமும் தெரியல. ப்ராப்பரான உளவு தகவல்கள் உங்களுக்கு வரமாட்டேங்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, அது எப்படியோ இதே போல வந்து படம் உக்ரைன் லான்ச் பண்ணிக்கிறாங்க. நான் பெருமளவு தடுத்துருக்காங்க. இதுக்கான மேப்லாம் வந்திருக்கு. கம்பைன்டு ஸ்ட்ரைக் வந்து ரஷ்யாக்குள்ள அடிக்கிறதுக்கும் பார்த்துருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்னிஹிவ் தான். இந்த செர்னிஹிவ்ல எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னா இந்த ராக்கெட் லான்ச் பண்றதா இருக்கட்டும், ட்ரோன்கள் லான்ச் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பண்ண இந்த செர்னிஹிவ். ஏன்னா அது பக்கத்திலேயே இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கனால கீவுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணி கீவ்ல இருந்து செர்னிஹிவ்ல இருந்து ஈஸியா அடிச்சிடலாம். ரெண்டாவது செர்னிஹிவ்ல வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நடக்குதுன்னா பெலரூஸை கட் பண்றதுக்கான வயல்கள்ல இறங்கலாம். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கனால இந்த செர்னிஹிவை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து கிளீனா வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை.
இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி ரஷ்யாவோட ஸ்பெஷல் என்வாய் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறார் இல்லையா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக அமெரிக்காக்கு திமித்ரி அவர்கள். ஸோ இதுல வந்து அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு என்னன்னா அப்படின்னா, ரஷ்யாக்கு அமெரிக்காக்கு நடுவுல ஹங்கேரியில ஒரு மீட்டிங் நடக்க அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரே ஆச்சரியமா இருக்கு, இந்த மேற்கு வார்மார்கர்ஸ் உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரு ஜெர்மனோட சான்சலர் ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது வார்மாருங்கன்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க ஜெர்மன் மக்கள். அதுக்கு அவர் உடனே காண்டாய், யாரு மாறுங்க, யார சொல்றீங்கன்னு தெரியுமா, புட்டின் அவர்கள் தான் வார்மாருங்க தெரியுமா, நான் இல்லை அப்படிங்கிற ஜெர்மனோட ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் அந்த டைம்ல முன்னாள் சான்சலர் மக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது மேடையில் நின்று ஆத்தரப்பட்டு இது போல பேசியிருப்பாரு. ஸோ இப்போ அது மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து பண்ணா ரஷ்யா கிட்ட இருந்து ரஷ்யா தரப்பு இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி அமைதியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ பயங்கரமா ஏறி ரிப்பீட் அடிக்கிறாங்க அப்படின்லாம் மாட்டுக்கடத்துல. வார்மார்கர்ஸ் பயத்துல உறைஞ்சிருக்காங்க. அமைதிக்கான பேச்சுவார்த்தை சமிட் சக்சஸ்ஃபுல்லா ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் நடந்துரும். இது எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா நடக்கூடாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க போடக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா தெரியுது அப்படிங்கிறது போல அவர். ரஷ்யா மட்டும் கிடையாது, ஹங்கேரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். பீட்டர் சிசார்டோ அவர்கள் ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். அதாவது ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களோட சமிட் ஹங்கேரியில நடக்க இருக்கு, அதை கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பொய் புலிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. அதுக்கான வேலைகள் சீரும் சிறப்புமா தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நாங்க கோலாகலம் போல் கொண்டாடுறதுக்கு இந்த சிறப்பான விழாவை நாங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, பல நபர்கள் இதை தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் செய்வாங்க. அதுவும் ப்ரோ வார் பொலிட்டிக்கல் எலைட் இவரும் அதுவே நிற்கிறாரு. இதனாலதான் அதில் ஹைலைட் பண்ண நினைச்சேன். முதல்ல யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன் நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவங்களை பார்த்து இது போல வார்மார்கர்ஸ் அப்படிங்களா சொல்றாங்க. ஸோ ப்ரோ வார் பொலிட்டிக்கல் எலைட் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது அரசியல் சார்பா இருக்கிறவங்க, போர் அப்படின்னு விரும்பக்கூடிய அரசியல்வாதிகள், பணக்கார அரசியல்வாதிகள். ஸோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியாவில் ரொம்ப பிஹேவ் பண்றது தெரியுது, அப்புறட்டா தெரியுது. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க, நடக்கதான் போதே எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியா இந்த பிரச்சனை முடியத்தான் போகுது அப்படிங்கிற அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாம செய்திகள் ஏன் இவங்க வந்து இது போல சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கான செய்திகள் இருக்கு இல்லையா, வெள்ளை மாளிகை மார்க்கோ ரூபியோ அவருக்கும் லாவ்ரோவ் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய மீட்டிங் இருக்குல்ல ரத்து பண்ணிட்டாங்க. தேவையே இல்லை, இது நடக்காது, இது வேஸ்ட் அப்படிங்கிற ரத்து பண்ணிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணாங்க இல்லையா. இப்ப இது வேண்டியதுலன்னு ரத்தே பண்ணிட்டாங்க. அதாவது முதல்ல ஃபாரின் மினிஸ்டீரியல் லெவல் மீட்டிங்கே வந்து பண்ணா கேன்சல் ஆகுது. அப்புறம் எப்படி புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் மீட் பண்ணிக்குவாங்க? ஏன்னா அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர்கள் லாவ்ரோவ் அவர்கள் ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் 2 பேரும் உட்காந்து பேசி தலைவர்கள் பேசும்போது ஒரு சாராம்சத்தை ரெடி பண்ணும்ல, இதை பத்தி பேசலாம் அதை பத்தி பேசலாம்னு அதுக்கப்புறம் போய் தலைவர்கள்லாம் பேசுவாங்க இல்லையா. அதுவே நடக்கலன்னா எப்படி இது நடக்கும்? அதனால ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க கிளப்பிடும். இதுல இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மீடியாக்கள் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு இல்லையா புத்தபெஸ்ட்ல ஹங்கேரியில அது ஹோல்ட் ஆயிடுச்சு, அது ரத்தாயிருச்சு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டது, அப்புறம் ரத்தாயிருச்சு அப்படிங்கிறது போல மீட்டிங். இப்ப இது ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் மீட்டிங்கே ஹோல்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள். அது மட்டும் இல்லாம அதுக்கான காரணமும் சொல்றாங்க. அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். அதாவது ரஷ்யா வந்து தொடர்ந்து சீஸ்ஃபயருக்கு ரெஃப்யூஸ் பண்றதுனால ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங் வந்து பண்றதுக்கு எப்படி இருக்கும், அதனால இந்த சீர்குலைக்கிறதுக்கான வேலையை ரஷ்யாவே பண்றாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள். அந்த மீடியா விட்டுட்டு இப்ப பினான்சியல் டைம்ஸ்ல ஒருபடி மேல ஒய்ஃப் மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு. தெரியாத அவங்களுக்கு ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களும் மீட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங்க்கு வந்து டெம்டேஷன் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த கதாசிரியர் இந்த வாரத்துல இல்ல இந்த மாசத்துக்குள்ள அந்த மீட்டிங் நடக்க அதுக்கு வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முதல்லயே டிசைட் ஆயிருக்கு. எதை நோக்கி இந்த நாடக மேடை இந்த உலகத்துல அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனல் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. அடுத்தது இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்கள் நேரா கிளம்பி அமெரிக்காவுக்கு போறாரு. அவர் அங்க எதுக்காக போறாரு? எமர்ஜென்சியா ஒரு விசிட்டுக்காக போறாரு. 21 அக்டோபர் 22 அக்டோபர்.
அங்க போய் மிக முக்கியமான முடிவுகள் பேசி முடிவுகள் எடுக்க போறாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட நேட்டோவோட செக்ரட்டரி மார்க் ரூத்தே அவர். எதுக்காக? அமெரிக்கா திடீர்னு, அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஒரு பீஸ் மேக்கிங் எஃபர்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு யூரோப்பியன் யூனியன்லாம் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்களே, ஸோ அது ரிலேட்டடாவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா. இந்த டைம்ல, அந்த மீட்டிங் நடக்கிற அந்த டைம்ல ப்ளூம்பர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இந்த அமைதி உருவாக்கணும்னு உக்ரைனுக்கு நினைக்கிறார் இல்லையா, அவர் உருவாக்கக்கூடிய அமைதிங்கிறது உக்ரைனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ், டெட்லி, அதாவது லீத்தல் அப்படிங்கிற வேர்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது என்ன, ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வர அமைதி வந்து இப்ப ஆபத்தானதா மாறிடுச்சா உக்ரைனுக்கு அப்படிங்கிறதோட வந்து பண்ண கேள்விகள் இருக்கு. அவங்க கொடுக்குற ஆயுதங்கள் உதவிகள் மட்டும் வேணும், அது நன்மை கொடுக்கும் உக்ரைனுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அமைதி கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி ட்ரம்பல் எடுத்தா அது ஆபத்து உருவாக்கிடும். அதனால அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டாம், ஆயுதமும் கேட்கறத மட்டும் கொடுங்க, அமைதி பேசலாம் நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற ஈரோப்பட மைண்ட் செட் இருக்கா அப்படிங்கிறதோட கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த இரு நாடுகளோட மீட்டிங் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் இந்த ஹங்கேரியில வச்சு நடக்குது அப்படின்னா அதுல வரக்கூடிய அந்த சாராம்சம்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயத்த உக்ரைன்ல உருவாக்கிரும். அப்படி என்ன டேஞ்சர் அப்படின்னா உக்ரைனே இல்லாத மாதிரி போயிடும். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா உள்நாட்டுல பிரச்சனைகள் வந்து இருக்கக்கூடிய கலவரங்கள் பிளவு உண்டாகி அந்த நாடே இல்லாம போயிடும், கொலாப்ஸ் ஆயிரும் உக்ரைனே. அதே போல ஒரு சுச்சுவேஷன் யூரோப்லயும் நடக்கும். யூரோப்னால அதை அஃபோர்டு பண்ண முடியாது, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இதுல தோக்க முடியாது. ஆனா இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னதான் யூரோப்பியன் யூனியன் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காது ஜெலன்ஸ்கி அவர்களேன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை வந்து பாத்தீங்கன்னா விடாம வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா கையை தட்டி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் டேட்டாவும் ஆயுதங்களும் கொடுக்காம போயிட்டாங்கன்னா உக்ரைனோட ஆக்சிஜனையே கட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் யூரோப்னால எப்படி உக்ரைனுக்கு உதவி பண்ண முடியும்? அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸும் அவங்களோட ஆயுதத்தையும் யூரோப்னால எக்காரணத்தை கொண்டு ரஷ்யாவுக்கு மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ உக்ரைனை எப்படி தான் தோக்க தான் போறாங்க அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ப்ளூம்பர்க் தரப்பு வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல இந்த மீடியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலறதை பார்க்கும்போது கூச்சல்கள் கத்தல்கள் இந்த கதறல்கள்லாம் கேட்கும் போது என்னமோ நடக்க போதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. யூரோப்பியன் யூனியனுக்கு இதனால நல்லது இல்லை, ஏன்னா பொலிட்டிக்கல் கேரியரே வீணாக போது பலருக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஜெயிச்சுட்டா பிரச்சனை இல்லை, தோத்துட்டாங்க அப்படின்னா இழப்புகள், அந்த இழப்புகளுக்கான பொறுப்புங்கிறது தலைவர்கள்ன்றது உதாரணத்துக்கு மேக்ரான் அவர்கள், ஜார்ஜியா மெலோனி அவர்கள், இப்போ மெர்ச் அவர்கள், ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் முன்னாடி இருந்தாலே ஜெர்மனோட சான்சலர், இப்போ வந்து மெர்ச் அவர்கள், ஃபெட்ரிச் மெர்ச் அவர்கள் ஜெர்மனோட சான்சலர். ஸோ இது போல நபர்கள்லாம் அதோட பொறுப்பு ஏற்றுக்கும் போது ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கும் அவங்களுக்கு. இருப்பாங்களா அந்த நாட்டில் அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட் தான், இல்லை வேற மாதிரி ஏதாவதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ அதனால யூரோப்பியன் யூனியன் நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஊடி 12 பாயிண்ட் பீஸ் ப்ரொபோசலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறாங்க. இவங்க 10 பாயிண்ட், 12 பாயிண்ட், 8 பாயிண்ட், 3 பாயிண்ட்னு திருப்பி 12 பாயிண்ட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. எங்க பைடன் அவங்களோட காலகட்டத்திலேருந்து வந்து நின்றுக்கிறாங்களோ அதே பாயிண்ட் தான். இதுல என்ன மாதிரியான விஷயங்கள், சில மாற்றங்கள் அவங்களுக்கு மனமாற்றங்கள் தெரியுது, அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். என்னன்னா இந்த போர் ரஷ்யாவோட நடக்கிறதுக்கு இல்லையா, இந்த போரை டெம்பரவரியா இந்த ஹால்ட் பண்றதுனால இதுக்கப்புறம் ரஷ்யா எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, டெரிட்டோரியல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ சீஸ் ஃபயர் அவங்க லிட்டரலா கேட்குறாங்க, அது ரஷ்யா முடியாதுன்ட்டாங்க. ரெண்டாவதான கோரிக்கை, உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கணும். முதல்ல நேட்டோல கண்டிப்பா இருக்கணும், இர்ரிவர்சபிள் பாத் டு செக்யூரிட்டி நேட்டோ அப்படிங்கிற சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் மாத்திட்டு உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படிங்கிற கேட்கறாங்க. அடுத்தது யூரோப்பியன் யூனியனோட ரேபிட் அக்சஸ் இருக்கணும்னு ரஷ்யா அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. நீ எப்ப வேணா சேர்த்திக்கப்பா, என்ன வேணா பண்ணிக்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, சேர்த்திக்கனா சேர்த்திக்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அவங்களால சேர்த்திக்க முடியல. இது எப்படி வந்து ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில 12 பாயிண்ட் இது எப்படி ஏற்றுவீங்க? நீங்க தான் சேர்த்தணும், உங்களோட யூனியன் தானே, நீங்க தான் சேர்த்தணும். ஏன்னா சிஎஸ்டியோல சேர்த்துக்கான கேட்க போறாங்க. வேடிக்கையா இருக்கு உங்களோட பாயிண்ட், பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்களே, ஸோ அதோட எக்ஸ்சேஞ்சு லிஸ்ட் கொடுனா கொடுக்க மாட்டாங்க. எந்தெந்த குழந்தைகள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளோ அவ்வளோன்னு மட்டும் சொல்றாங்களே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம $300 பில்லியன் இருக்கு இல்லையா, அமெரிக்க டாலர், ரஷ்யாவோட சென்ட்ரல் பேங்க் அதை ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா. இப்போ அந்த காசை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்களாமா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாங்ஷன்லாம் தளர்த்தி எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கொடுப்பாங்களாமா. ஆனா ஒரு கண்டிஷன், உக்ரைனோட இழப்புக்கு முழுவதும் ரஷ்யா வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கான இழப்பீடு கொடுக்க நாங்க இதை விடுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. 300 பில்லியன் கொடுக்குறேன், 400 பில்லியன் கலக்கி எழுதுவீங்க அப்படிதான் அப்படிங்கிற கேள்வி சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா இதுதான் முக்கியம்,
நாடுகள் சீரழிஞ்சு போயிடும். யூரோப்பியன் யூனியன் நாடுகள் இது போல காசு அவங்களுக்கு ரிப்பரேஷன் காசு கிடைக்கலைன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருமளவில் எக்கனாமிக்கலி டிஃபீட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க யூரோப்பியன் யூனியன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால எக்கனாமிக்கல் டிஃபீட்லேருந்து மீண்டு வர்றதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ அலமோதிட்டு இருக்காங்க. கத்தல்கள், கூச்சல்கள், கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூத்தே அவர்களும் இது போல வேண்டுகோளை எடுத்துக்கிட்டு ட்ரம்ப் அவர்களை பார்க்க போயிருக்காராம். பார்க்கறது முடிவாயிடுச்சு. இதில் ஏதாவது பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க தலைவரே, ஏதாவது 1-2 பார்த்து ரெடி பண்ணி தாங்க அப்படிங்கிறது போல பேசுறதுக்காக நாட்டோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் போயிருப்பாரா யூரோப்பியன் யூனியனோட அந்த எப்படி சொல்றது அந்த கோரிக்கைகள் எடுத்துட்டு தலைவரே பாருங்க அப்படிங்கிறது போல மனு கொடுக்க போயிருப்பாரா. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் முடிஞ்சு ஏதாவது சாராம்சங்கள் இருந்துச்சுன்னா இந்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.